கம் கம். மாப்பிள இத பிடிங்க. என்னது? செண்டு. செண்டாடா இது? ஆப்ப சுடுற அடுப்பு மாதிரி இருக்கு. எந்த கடையில வாங்கின? கடையில வாங்கலாம் மாப்பிள. நானே என் தங்கச்சி செஞ்சது. எல்லாம் உங்க 2 பேர் சைஸ்க்கே செஞ்சிட்டீங்களா? அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டேன். இது கல்யாணத்தை முடிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷம். அப்ப எனக்கு மட்டும் துக்கமா? அதெல்லாம் மாப்பிள ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க. ஃபர்ஸ்ட் நைட், எஸ். செகண்ட் நைட், தேர்ட் நைட், ஃபோர்த் நைட், எல்லா நைட் இன்னைக்கே வைடா. ஓ வாங்க. என்னடா கார் வரல? நடந்து போறத வண்டிக்கிட்டேன். ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டியதான். என்னடா உங்க வேண்டுதல்? வாங்க. கல்யாணத்தை முடிச்சிருந்தா 2 ஒட்டகமாவது வந்திருக்கும். அட வாங்க வாங்க. பிளேடி பேக்கர். வாங்க. வணக்கம். அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பாய் பாய். யாரா இது? நம்ம மஞ்சி நம்ம ஃபேமிலி. உன் ஃபேமிலியா? எஸ். ஓ என்னடா இவனும் சிரிக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள. என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நான் கொடுக்கவே இல்ல. அதனால பொறாம. துபாய் மாப்பிள்ளாச்சா அதை விட பொறாம. மாப்பிள எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வரேன். நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓ நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. டேய் டேய் வாடா. ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணே இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க அவன்தான். மாட்டிக்கிட்டா 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 ஜிங்கிட்டா ஜிங்கி ஜிங்கிட்டா ஜிங்கிட்டா மாட்டிக்கிட்டா ஜிங்கிட்டா ஜிங்கி ஜிங்கிட்டா. பாத்தியாடி உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவள கல்யாணமே பண்ணிக்கிட்ட என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா வா வா வீட்டுக்கு போடா. வாடா இருமா நான் வாடா நிக்கிறேன். டேய் விடு விடுடா டேய். மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம் குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரைக்கும், கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும், இவன் மீன் வலையே தொங்க விட்டானா? ஐயோ நாட்டம் குடலை புடுங்குதே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடிங்கி வெளியேறினும்படி. எங்கடி பாலும் பழமும்? இதோ மீன் வறுவல் பாலு. யூரிபாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? ஏன் பாலுக்கு பதிலா ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்திருந்தா கப்படி அடிச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கல. கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க. அதே சொரா மீனா திமிங்கலத்தைய பொழந்து போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். எங்க உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம்? சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறச்சுக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1ஓ 2ஓ கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. ஓ அதுவா? எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல 1ஓ 2ஓ உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீளமா தண்டவாளத்துல குச்சி குச்சி குச்சின்னு போமே அந்த கப்பல் தான் வேணும். அடியே அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல்னு எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்கி கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விடிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். டார்லிங், you know experience சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி,
மேல்நாடு கீழ்நாடெல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்தேன். நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அதுதான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷ் உனக்கு புரியல இல்ல? எங்கடி மேல உங்க அண்ணன் என்னடான்னா என் தங்கச்சி வாயை திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விடும்னு சொன்னான். உன்னை பார்த்த மாப்பிள்ள நான் தான் சொன்னான். வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பார்த்திருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கை காலு இடுப்பு மண்டையோட எல்லாம் தனித்தனியா கண்டு போயிருக்கு. சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிடு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்து காண்டி உன்னை நான் தோடுவேன். புரிஞ்சது. இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. அப்போ புருஷன் செத்து இருக்கணுமே. சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் தான் அவ புருஷன். இன்னும் சாகலியா? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் தானா? அப்போ இன்னும் 12 நாள் இருக்கு. எதுக்கு? நீ சாகறதுக்கு. ஆமா, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதா? இல்ல. நல்ல வேலை. ஏன்? முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு. முடியாட்டி 15 நாள் கழிச்சு அவுட்டு. மொத்தத்துல மாப்பிள அவுட்டு. ஆமா சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா நான் பொழைச்சுக்கணுங்களா? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா? ஒரு மிருகம் இருக்கு. பயப்படாதீங்க சாமி. ஒரு கருப்பு பண்ணி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஊர் சாப்பிடலாம். ஆனா பொண்ணா? ஆண் பண்ணிதான். அப்ப அவன் செத்தா நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணும்? கொலை பண்ணணும். என்ன இங்க நிக்கிறீங்க? கடைக்கு போல? இல்ல மாப்பிள, நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாகிட்டோம். அதனால நான் உங்களோட கடலுக்கு மீன் பிடிக்கலாம்னு பாக்குறேன். கடையை ஊமையும் பாத்துக்கலாம். அப்படியா? கடலுக்கு மீன் பிடிக்க வரீங்களா? அப்ப சங்கு ஊதிர வேண்டிதான். கடல்ல மீன் பிடிக்கும் போது உங்க காதுல சங்கு ஊதுவோம். அதே எங்க ஜாதி பழக்கம். காதுல மட்டும் ஏன்டா சங்கு ஊதுறீங்க? கண்ணு மூக்கு ஓட்டை எங்க தெரியுது அங்கெல்லாம் ஊதுங்கடா. என்னங்கடா உங்க பழக்கம்? ஏமாப்ல, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏதோ குத்து மதிப்பா தெரியும். குத்து மதிப்பா தெரியுமா? தப்பிச்சிருவான் போட்டிருக்கு. இவனை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணுமே. உங்களுக்கு வெறும் குத்தா தெரியும். குத்தான்னு சொல்றேன். அப்ப நீச்சல் தெரியாது. இவனை ஒரே குத்த குத்தி தான் சோசியம் சொல்லுங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள, இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருக்குதா? ஐயோ, திமுங்கலாம் முதல்ல இருக்கு. அதெல்லாம் கடலுக்கு எட்ட இருக்குங்களா கிட்ட இருக்குங்களா? பக்கத்திலே இருக்கு. நான் துடுப்போட விளையாண்டுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டே போவேன். ஆஹா, முதலைக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க? ஆமா. கொஞ்ச நேரத்துல பாரு, முதல்ல உனக்கு முத்தம் கொடுக்குது. அப்ப போலாமா மாப்பிள? இந்த பொட்டு இல்ல மாப்பிள, நம்ம பொட்டு அங்க இருக்கு. வாங்க. மாப்பிள, கடலுக்குன்னு சொல்லி ஆத்துக்கு கூட்டி வரீங்க? ஆத்துல மாப்பிள நிறைய மீன் இருக்கு. அட மீனை கொடுங்க மாப்பிள. இந்த ஆத்துல முதலே இருக்குதுங்களா? ஐயோ, நிறைய இருக்கு. அதுக்கு சில்லறை எல்லாம் போட்டு போனேன். முதலே நீங்களும் அவ்வளவு தோஸ்தா? ஆமா. அப்ப போங்க. என்ன மாப்பிள? நான் முதலே கூப்பிடுறேன். முதல்ல இருக்கிற வந்தாச்சா? வந்தாச்சு. வந்தாச்சா? அப்ப போங்க. வாராய் நீ வாராய். போனோடனே ஃபர்ஸ்ட் நைட் தான்டா. வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுடா. மாப்பிள, நீ எப்படா தப்பிச்ச? மாப்பிள, நான் தவறி விழுந்தல்ல, கீழே கட்டையை புடிச்சுக்கிட்டேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேகமா போட்ட ஓட்டிட்டு வந்தீங்க. ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வேகமா ஓட்டினேன். தேங்க்ஸ். என்னடா வாயெல்லாம் ரத்தம் முதல்ல கடிச்சு வச்சுச்சா? இல்ல மாப்பிள, நான் தான் முதல்ல கடிச்சிட்டேன். முதலையுமே நீ கடிச்சிட்டியா? உன்னை கொண்டது ரொம்ப கஷ்டம்டாப்பா. இது ஓல்டு ஸ்டைல் தான்.
இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். ஓல்ட் இஸ் கோல்டு. பண்ணி இன்னைக்கோட க்ளோஸ். எங்க கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சு, இன்னும் ஹனிமூனுக்கே போல. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி பேத்தி ஹனிமூன் கூட்டிட்டு போறாங்களா? ஹனிமூன். அதான் ஜோசிய டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, நீங்க சாக போற விஷயம் தெரிஞ்சிடுச்சா? அப்போ அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து முடிவு பண்ணி என்ன க்ளோஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? ஹை ஹை, உனக்கு அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கடவை, புல்லானாலும் புருஷன். எனக்கு நீங்க தான் வேணும். என்னடி இது மஞ்ச துண்டு? 2 சவரன்ல தங்கத்துல தாலி பண்ணி போட்டன எங்க? கல்யாணம் அன்னைக்கே எங்க அண்ணன் கழட்டிட்டு போயிட்டாரு. கல்யாணம் தன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டானா? எங்கடி அவன்? கொல்ல பக்கத்துல இருக்காரு. காலையில இருந்தே கொல்லப்புறத்துல தான் இருக்கானா? வந்துட்டு பாருங்க. வரட்டு, இன்னைக்கு அவன் க்ளோஸ் தான். பால் இருக்கு, ஐயோ பழம் இருக்கு, அப்ப பசி இருக்காது. காலையில இருந்தே கக்கூஸ் கட்டு இருந்தா எப்படா பசிக்க? மாப்பிள, என்ன இங்க உட்காருங்க? நீங்க அங்க உட்காருங்க. வரலாம்ல. என்ன மாப்பிள இங்கேயும் தெரியாம தங்கச்சி நானும் பக்கத்துல பக்கத்துல உட்காரு. மாப்பிள சந்தோஷம். டிபன் சாப்பிட்டு பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிட்டுட்டு டிபன் சாப்பிடுறீங்களா? ஓ, இப்படி வேணாலும் சாப்பிடலாமே. அப்படியா? இந்தாங்க, பாலை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை முடியும். அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. என்ன ஏமாத்திரம் நினைச்சீங்களா? தெரிஞ்சு போச்சா? பின்ன காலையில என் தங்கச்சி சர்க்கரை இல்லைன்னு நான் வாங்கி கொடுக்காம எப்படி போட்டீங்க? ஓ, அதுவா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க. அப்படியா? அப்பா. ஏன்டா வாய்க்கிட்ட கொண்டு போய் குடிக்க மாட்டேங்கிற? குடியாண்டா. அது இல்ல மாப்பிள, பாலுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு கதை ஞாபகம். இங்க பாரு, நீ பாலை குடிச்சிட்டு கதை சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும்டா. மாப்பிள, இது ஏன் கதை சொல்ற, டேஸ்டா இருக்கு கேளுங்க. நான் ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு நாள் ஞாயிறு கடையில பால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போலீஸ் வந்து என்ன பிடிச்சது. நான் போலீஸ கைய திருகிட்டு ஓடிய போயிட்டேன். ஏற்கனவே மார்வாடிட்ட போலீஸ் கடன் வாங்கியிருக்கு. மார்வாடி போலீஸ்காரரை பாத்துட்டாரு. இத வாயில சொன்னா பத்தாது, நான் விவரமா சொல்றேன். இது யாரு? நானு. இது போலீஸ், இது மார்வாடி. போலீஸ் வந்து என்ன பிடிக்க வந்தது, நான் தட்டி விட்டு இங்க போயிட்டேன். போலீஸ் வந்து மார்வாடி வந்துட்டாரு. மார்வாடி பயந்து போலீஸ் பின்னாடி வந்துட்டாரு. நான் வந்து இப்படி ஓடியாந்துட்டேன். போலீஸ் இங்க வந்துச்சு, நான் இப்படி ஓடினேன். போலீஸ் இங்க ஓட்டாரு, மார்வாடி இங்க ஓட்டாரு. போலீஸ் போக எல்லாம் ஒரே குழப்பம். இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலடா. நானே சொல்றேன், நான் இங்க இருக்கேன். இப்ப மார்வாடி எங்க இருக்காரு? அதுக்கு நானே சொல்றேன். தங்கச்சி, மார்வாடி சாப்பிட்டுருமா? இது யாரு? போலீஸ். நீங்க சாப்பிடுறீங்க. அது போலீஸ்காரன் உன்னை துரத்திட்டு ஓடும் போது இப்ப தடிக்கணும் தான்டா. மாப்பிள, கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரியான கேப் மாதிரிடா. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே உள்ள குண்டை வச்சு செட் பண்ணிட்டானுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணா வெடிச்சிடும். நல்லா வெடிக்கும்ல? சத்தியமா வெடிக்குங்க. சந்தேகம் அமைக்கி பாருங்க. நான் ஏன்டா அமைக்கி பாக்கணும்? சரி, நீ இங்கேயே இரு. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பணம் கொடுப்பேன். கொண்டாங்க. இது வாக்மனுங்க மாப்பிள. துபாயில இருந்து ஸ்பெஷலா உங்களுக்காகவே வர வச்சேன். இங்க பாருங்க, இத காதுல மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு கிளுகிளுப்பான பாட்டு உங்களுக்கு மட்டுமே கேட்கும். அப்புறம் நீங்க இந்த உலகத்தை விட்டே ஜம்ப் ஆகிடுவீங்க. இதான் இங்க அமுக்காதீங்க, தனியா போய் காதுல மாட்டிட்டு அமுக்கு. அப்படியா? ஹாய், சோப்பு டப்பி. பாரு, சோப் டப்பாவாம்.
வாக்மனுக்கு சோப் டப்பாக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கா இவெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா இது பாட்டு கேக்குறது. பாட்டு கேட்க எனக்கு குடுங்களே, நான் பாட்டு கேட்கறேன். நீ மட்டும் தான் கேட்கணும் பாட்ட. ஏய், உனக்கு அண்ணன் வேணுமா புருஷன் வேணுமா? புருஷன் தான் வேணும். அப்ப போடி உள்ள. ஐயா மாப்பிள, நான் தனிமையில பாட்டு கேட்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னை நான் டிஸ்டர்பே பண்ணல, தனியா போய் கேள்றா. டேய் வாடா. பாட்டு முடிஞ்சு போச்சு. ஆஃப் பண்ணிட்டு அடுத்த பக்கம் திரும்பி போடு, நான் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன உங்க சித்தப்பா பையன் மாட்டிக்கிட்டாங்க. 2 நாயில எது செத்தாலும் ஓகே, 2 செத்தாலும் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி ஆகணும்டா. 2ல 1 காலி. டேய் ஊமே, என்னடா ஆச்சு? யோ எசக்கி முத்து, துபாயில என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இங்க வந்து கடன் வச்சிருக்க. கடன் கேட்க வந்த என்ன உன் கடையில வேலைக்காரனா வச்சுக்கிட்ட. இருந்த நாளைக்கு ஊமையா இருந்தேன், இப்ப எனக்கு பேச்சு வந்துருச்சு. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. இனிமே இந்த கடைக்கு நான் தான் முதலாளி. ஏய், கடை பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சிருவேன். இந்த மூஞ்சியோட இருந்தா கடை பக்கம் என்ன, அந்த தெரு பக்கமே வர மாட்டேன். போகும்போது மண்ணெண்ணி ஊத்தி மூஞ்சி கழுவிட்டு போடா, குழந்தைக்கு பார்த்தா பயப்படும். ஓஹோ, அதான் கடப்பக்கம் போனா அடிக்கடி நெஞ்சில் அடிச்சுக்கிறானா? இங்கே பாடுதானா? எங்க அண்ணனை வெடி வச்சு கொல்ல பாத்தீங்கல்ல, இனிமே நீங்க என்ன தொடவே கூடாது. இப்ப மட்டும் அவனை தொட்டு தான் இருக்கிறனாக்கும். அண்ணா அண்ணா, வெடிச்சது காசு கொடுங்க. ஏண்டா பாட்டு என்ன பாட்டு வச்சிருக்கேன்? குண்டு 1 வச்சிருக்கேன், வெடி குண்டு 1 வச்சிருக்கேன்னு பாட்டு மூலமா அவனுக்கு சிக்னல் பண்றேன். பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான். கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க விட்டான். தரைமேல் இருக்க வைத்தான். கப்பலாடுற சோக மாப்பிள படுவா வாடா. மச்சக்கண்ணி குடும்பத்தை எப்படி லோலான்னு அலைய விட்டேன் பாத்தியா? எனக்கு அதான் சந்தேகம். அதாவது இசைக்கு முத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே, அது ஏன்? மச்சக்கண்ணியா 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 சைடா லவ் பண்ண. ஐ லவ் யூ. மூஞ்சி மோர கட்டிக்கு லவ்வா? என் பர்சனாலிட்டியை கேவலப்படுத்திட்டேன், அதை என்னால தாங்கிக்க முடியல. அதுக்குதான் இந்த தாடி வளர்த்தீங்களா? காதல் தோல்வியினால் ஏற்பட்ட தாடி. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, என்ன பகைச்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்ததா கருத்துமே கிடையாது. குட்டி போட்ட தேவாங்கு, நீதான் இந்த ஊர்ல பெரிய ஜோசினா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பொய் ஜோசி சொல்லி கெடுக்க பாத்துட்டியாடா? ஐயோ சாரையா, ஜோசியம் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான், சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்படுமா? என்னடா அது, முன்னால ஒரு தாடி பின்னால ஒரு தாடி, நடுவே என்ன பாலம், அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா? 4 வார்த்தை சேர்ந்தாப்பர் பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல? உனக்கு லவ் போடா, போய் லவ் பண்ண. லவ் பண்ற இந்த பாரு, இனிமே நீங்க 2 பேரும் தர மார்க்கத்துல கூடாது, தண்ணி மார்க்கத்துல இருக்கணும். கரெக்டா ட்ரெஸ், கரெக்டா ட்ரெஸ், கரெக்டா